ஸோ கைஸ் இன்னைக்கு ஸ்டிக் மான்வாவோட எபிசோட் 61 தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் இந்த எல்லா விஷயத்தையும் பண்ண வச்சது நம்ம காட் அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வந்தது. ஏன்னா அவரு தான் ஒருத்தங்களையும் கீல் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். யூரஸுக்கு விருப்பமே இல்லைனாலும் யூரஸ் வேண்டாம் வெறுப்பா வர ஒரு ஹியூமன் அது கொள்ளும். இதனாலேயே அது ஒரு லோன்லியான நிலைமைக்கு போச்சு. அதுக்கு துணையா இருக்குதுன்னு கேட்டா அங்க இருக்கிற மாஸ்டர்ஸ் தான். ஒரு நாள் எல்லா மாஸ்டரும் வந்து சொல்லுது ஏதோ ஒரு ஹியூமன் வந்திருக்கானா, விவரமா சொல்லுங்க, இந்த மாதிரி ஆர்டர் கொடுத்தாலே போதும், நான் வந்து அதை பாத்துக்கிறேன், இல்ல நானே போய் பாத்துக்கிறேன், அது யாருன்னு. இது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். ஹீரோ வந்து பாக்குறதுக்கு சாதாரணமா இருந்திருப்பானா, ஸ்டிக்க பார்த்தோம், அவனோட ஜெட்டியும் அவனோட காஸ்டியூமை பார்த்தோம், அது சாதாரணமா இறப்போது. ஏன்னா இது வரைக்கும் வந்தவங்க எல்லாருமே ஒரு பெரிய ஆளுங்களா இருந்திருப்பாங்க. இவன் வந்து சாதாரணமா இருந்திருப்பான்ல, அதை பார்த்து சாதாரணமா இட போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் நடக்கிற விஷயத்த நான் கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லிடுறேன். நான் பாஸ்ட்ல நடந்த எல்லா விஷயத்தையும் இங்க இழுத்து வச்சிருப்பாங்க, அதை நம்ம ஷார்ட்டாவே பார்த்தலாம். அங்க ஹீரோவை அதை அட்டாக் பண்ணுவோம். இருந்தாலும் ஹீரோ ஒரே ஒரு தாக்குதல் தான் பண்றான். அதுக்கே அவனோட தலை வந்து அப்படியே துண்டாவுது. அங்க இதனால அதுக்கு என்ன பண்ணும் தெரியல. ஒரு 3 ஸ்டேக்கு தான் ஏதோ மிஞ்சிருக்கும். அங்க இதை பார்த்து யூரஸும் கேக்குது, ஆமா நீ யாரு, எப்படி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க, போதும் நிறுத்துறியா, நான் உன்னையும் கொல்ல போறேன். அப்படியே அவன் கொல்றதுக்கு ட்ரை பண்ணிருப்பான், அது கெஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் யூரஸ் இந்த ஸ்டிக்குள்ள வந்திருக்கும். இதுக்குள்ள வந்துட்டா ஒரு ஈகோஸோட மாற முடியும். அதே மாதிரி அதோட டியூரபிலிட்டி இதுவும் இன்ஃபினிட்டா இருக்கும். இப்படிதான் நம்ம யூரஸ்க்கு அந்த சவுண்ட் வந்து கேட்காம போயிருக்கும். ஏன்னா எப்போ அது ஒரு ஈகோஸோட மாச்சோ அப்பத்துல இருந்து அந்த சவுண்ட் வந்து கேட்கல. ஏன்னா நம்ம பீஸோட சோல் வந்து கனெக்ட் ஆயிருக்கும். அந்த சவுண்டு கொலை பண்ணு, ஹியூமன்ஸை கொலை பண்ணு, இது வந்து கேட்கவே இல்லை. அது கேட்டாலும் அவளுக்கும் யூரஸுக்கு அது அஃபெக்டே ஆகல. அதுக்கப்புறம் யூரஸ் நம்ம ஹீரோ கூட அப்படியே ஒன்னா இருக்கும். ஏகப்பட்ட விஷயத்த இவங்க 2 பேரும் பண்ணிருப்பாங்க. பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி விஷயத்தெல்லாம் அவன் யோசிச்சு பாக்குறான். அந்த காட் திரும்பவும் லைட் அட்டாக் வச்சு தாக்குறாரு. இதை பாக்குற ஸ்டார்லட்டால எதையும் நம்ப முடியல. யூரஸ் நீ வந்து எதுக்கு இப்படி பண்ற, நீ செத்துட்டா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், எனக்கு வந்து இதுதான் ஒரு வழியாதான் ஜியோக்கு என்னால ரீபே பண்ண முடியும். நான் பண்ண விஷயம் அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். நான் வந்து இவனோட கட்டளையை கேட்டு ஏகப்பட்ட விஷயத்த பண்ணேன். இப்போ அவனுக்காக நான் ரீபே பண்றேன். அதனால இந்த விஷயத்தெல்லாம் நான் தாங்கிக்கணும். அதே மாதிரி தப்பி தவறி கூட இந்த காட பீஸ் மீட்டே பண்ணக்கூடாது. நான் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். உங்க காட் அவரோட அட்டாக்க பண்ணலான்னு வருவாரா, யூரஸ் அப்படியே பிடிக்குது. நான் வந்து என்னோட சேர்த்து உன்னையும் அழிக்க போறேன். காட் ஓ அப்படியா, அப்பனா என்னையும் நீ அழிக்க போறியா, அப்போ உன்னோட பிளான் படி நீ உன்னையும் அழிக்க போற, அது கூட நானும் எந்த போகணும் அதானே. ஆமா நீ வந்து சொல்றது கரெக்ட் தான், நான் உன்னையும் அழிக்க போறேன், நானும் எந்த போக போறேன். யூரஸ் உனக்கு வந்து விஷயம் புரியலன்னு நினைக்கிறேன். நான் ஒரு விஷயத்த உன்கிட்ட கேட்கலாமா. அதான் இது வரைக்கும் அந்த கமெண்ட்ஸ் உன்னோட மைண்ட்ல அப்படியே கொடுத்தேன். இப்பவும் ஏதோ ஒரு பக்கத்துல உன்னோட மைண்ட்ல இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நீ வந்து எதுக்கு இப்பவும் அந்த ஹியூமனோட பக்கத்துல இருக்க, எனக்கு அதுதான் புரியல. இப்ப பாரு அந்த மனுஷனுக்காக நீ வந்து எந்த போக போற. இப்போ உன்னோட லைஃபுக்கு எந்த விதமான வேல்யூவும் இல்லையா என்ன. ஆமா நீ எதுக்கு இந்த மாதிரி ஒரு சில்லியான கொஸ்டினை கேட்கிற. இதை ஒரு வாய்ப்பா வச்சு யூரஸோட மண்டையிலேயே அது தாக்குது. யூரஸ் விட்டு கொடுக்கல. அப்படியே அந்த ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்ண அந்த இடத்துல ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுது. இத லவ் ஸ்லாத் ஸ்டார்லட்லாம் அங்க பயங்கரமா அழுவுறா. யூரஸ் நீ பண்ணது எதுவும் சரியே இல்ல, என்னை விட்டு அப்படியே போயிட்டல நீ. யூரஸும் போகும்போதே கடைசியா ஒரு வார்த்தையை சொல்லுது, எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயத்த நினைச்சுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால அவனை திரும்பவும் ஒரே ஒரு முறை பார்க்க முடியாதா, அவனை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஒரே ஒரு முறை பார்த்தா நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்படியே அங்க யூரஸோட பாடி அங்க எந்த போகுது. இந்த சைடு நம்ம ஹீரோக்கு யூரஸோட சோல் வந்து கிடைக்குது. யூரஸ் நான் வந்து உன்கிட்ட சொன்னல இந்த மாதிரி ஓடி போன, இதுக்கு நீ ஓடி போகல, நீ என்ன ஒரு முட்டாளா, நீ என்ன ரொம்ப கவலைப்பட வச்சுட்ட, இப்போ நீ நிம்மதியா ரெஸ்ட் எடு யூரஸ். இந்த சைடு ஸ்டார்லட் அங்க பயங்கரமா அழுவுறா. அங்க எல்லாருமே அதை பார்த்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. யூரஸ் அங்க இறந்து போயிட்டான். அவன் ஒரு பாஸ் மாஸ்டரா இருக்கனால அவனால திரும்பவும் பிறக்கலாம் முடியாது. யூரஸ் ஒட்டு மொத்தமா போயிட்டான். இப்போ என்னால அவனை திரும்பவும் பார்க்கவே முடியாதுல. அதுக்குள்ள ஹீரோ அங்க யூரஸ கொண்டு வரானா. அங்க யூரஸ பார்த்து அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா யூரஸ் இன்னமும் கையில தான் இருக்கு. ஆமா யூரஸ் வந்து சாகல தானே. ஆமா அவனுக்கு எதுவுமே ஆகல, அவன் நல்லா தான் இருக்கான். என்ன அவனோட பவரை ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணல, அதனால இப்ப அவன் மயங்கி போயிட்டான். கேட்கும் போதுதான் ஸ்டார்லட்டுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. மத்தவங்களும் சொல்றாங்க இப்போதான் எனக்கும் நிம்மதியா இருக்கு, அவன் இன்னமும் உயிரோட தான் இருக்கான். யூரஸும் சவுண்ட் போகுது. அங்க யூரஸ பார்த்து ஹீரோ கேக்குறான், ஆமா யூரஸ் நீ என்ன எழுதிட்டியா அம்மா அப்படின்னு அது சொல்லுது. அங்க ஹீரோக்கு எதுவுமே புரியல. என்னது அம்மாவா, இவனா தூக்கத்துல ஏதாச்சும் வளர்றானா என்ன. ஆனா திரும்பவும் அது அம்மா அம்மான்னு சொல்லிட்டா. இவன் தூக்கத்துல புலம்புறான்
போறான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இவனை இப்படி கையில வைக்கும் போது இது ரொம்ப கியூட்டா இருக்கு. தூக்கத்துல யூரஸ் எதோ பந்து அப்படி அது உரியுது. அதனால நம்ம ஹீரோக்கும் ஏதோ சொர்க்கத்துக்கே போன மாதிரி ஃபீல் ஆகுது. இதை பார்த்தோன்னே லவ் அப்படியே தூக்கி போறா. ஆமா யூரஸ், நீ என்ன பண்ண இருக்க? எனக்கு தெரியுமா, நீ அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஜியோ, நீயும் கம்முன்னு இருக்க பாத்தியா? ஸ்டார்லெட் இதெல்லாம் பார்த்துன்னு இருக்கா. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? நான் என்ன பண்ண முடியும்? நானா அவனை உரிய சொன்னேன், அவனா உறிஞ்சான். ஸ்டார்லெட் அதை பாக்குறதுக்குள்ள லூயர் கண்ணை மூடிட்டா. அங்க யூரஸ்க்கும் இப்பதான் முழிப்பே வருது. ஆமா யூரஸ், என்ன எழுதிட்டியா? அப்படி உனக்கு ஃபீல் ஆகுது? அதுவா, என்னன்னு தெரியல, என்னோட வாயில ரொம்ப ஸ்வீட்டா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஹீரோக்கு இதை கேட்கும் போது கொஞ்சம் வெக்கமா இருக்கு. அங்க யூரஸ் சொல்லுது, ஒன்னு ஆனா நான் எப்படி இன்னமும் உயிரோட இருக்கேன், எனக்கு அது புரியலையே. நான் அவனை கொல்லுன்னு சொல்லி நானும் அப்படியே இறந்து போயிட்டேன். அட இருங்க, நான் இப்பதான் என்னையே பாக்குறேன். நான் எப்போ என்னோட சோல் ஃபார்முக்கு வந்தேன். அதுவா, அது என்னோட வேலை தான். நான் நீ அழிறதுக்குள்ள உன்னை நான் இப்படி மாத்திட்டேன். அதனால உனக்கு எதுவுமே ஆகல. நான் உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? நான் சொல்லியும் என்னோட ஆர்டரை நீ கேட்கவே இல்லை. நான் என்ன சொன்னேன், அங்கிருந்து ஓடிப்போ அப்படின்னு சொன்னேன். நீ கேட்காம அப்படியே இருந்தல. என்னால அங்க வரவும் முடியல. காலி ரிலேட்ல நான் மாட்டிக்கினேன். அங்கிருந்து என்னால எதுவும் பண்ணவும் முடியல. சரி மாஸ்டர், என்னை விடுறீங்களா? எனக்கு புரியுது, இதுக்கப்புறமும் நான் அப்படி பண்ண மாட்டேன். சாரி. சரி சரி, நீ எவ்வளவு தூரம் சாரி கேட்கறனால உன்னை விட்டு வைக்கிறேன். ஆனா நீ பண்ண வேலையால இங்க இருக்கிற ஒருத்தவங்களும் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஸ்டார்லெட் தான் முக்கியமா ரொம்ப கஷ்டப்பட்டா. யூரஸ் யோசிக்குது, அட இவளா திரும்பவும் என்ன சுத்தி விட போறான்னு நினைக்கிறேன். ஆனா அப்படி பண்ணாம அப்படியே கட்டி பிடிச்ச அவ அழுவுறா. யூரஸ், உனக்கு எதுவுமே ஆகல, நீ உயிரோட இருக்க, அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீ திரும்பவும் அந்த மாதிரி விஷயத்த பண்ணக்கூடாது. என்ன விடுறியா? என்னால மூச்சு விட முடியல. இல்ல வாய்ப்பே இல்ல, நான் உன்னை விட போதில்ல. சைடு அங்க லவ்வும் கேக்குறா. ஆமா, நீ எப்படி அந்த காலி ரிலேத்துல இருந்து வெளியில வந்த? நான் நீ என்ன சொன்னா அதுல இருந்து வரது இம்பாசிபிள் அப்படின்னு சொன்னேன். ஆமா, அதுவும் கரெக்ட் தான். ஆனஸ்டா சொன்னா நான் எப்பயுமே அங்கேயே ஸ்டக் ஆயிடுவேன் அப்படின்னு தான் யோசிச்சேன். நான் தப்பிச்சதுக்கு காரணம் லூனா தான். அவளுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். இது லூனாவா? லூனா வந்தோடனே அப்படியே கட்டி பிடிக்கிறா. இதை பார்க்கும்போது லவ்க்கு ரொம்ப கடுப்பாகுது. ஒரு நிமிஷம் கூட அவளை அதுக்குள்ள இவளோட வேலையை ஆரம்பிச்சிட்டா பாருங்க. மரியாதையா அவளை விடு. இல்ல அவ இருக்கட்டும், அவ இப்போதைக்கு எனக்கு கட்டி பிடிக்கலாம். இதனால அவளுக்கு எதுவுமே புரியல. அங்க திடீர்னு லூனாவோட வாயில இருந்து பயங்கரமா ரத்தமா ஊத்துது. லவ்வும் கேக்குறா, ஆமா என்ன விஷயம்? ஏதாச்சும் பூச்சி மருந்த சாப்பிட்டியா என்ன? எதனால உன்னோட வாயில இருந்து இப்படி ரத்தமா ஊத்துது? நீ இப்பயா போய் அவன் கிட்ட இப்படி கேட்ப? ஆனா உனக்கு தெரியாது. ஏன்னா லூனா கூடிய சீக்கிரத்துல சாக போறா. அது லூனா சாக போறாளா? அதுவும் கூடிய சீக்கிரத்திலயா? எப்படி? என்னால நம்ப முடியல. அது என்ன உண்மையா லூனா? லூனாவோட வாயில இருந்து இப்படி ரத்தம் ஊத்துறதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. லூனா எதுக்கு சாகணும்? லூனாக்கு என்னதான் பிரச்சனை? அவங்க எப்படி காடோட ரிலேயத்துல இருந்து தப்பிச்சாங்க? இதுக்கப்புறம் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும். சோ மறக்காம வீடியோக்கு ஒரே லைக் போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.